வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக மைதிலி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். வேட்புமனு பரிசீலனையில் 4531 மனுக்கள் ஏற்பு. நாளை இறுதி வேட்பாளர் பட்டியல். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இன்று முதல்கட்ட மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு. நாளை மறுநாள் மத்திய அரசு மனு மீது விசாரணை. அதிமுகவும் திமுகவும் விஷச்செடிகள். விஜயகாந்த் விமர்சனம். தேர்தலுக்காகத்தான் மக்களை சந்திக்க வருகிறார். ஜெயலலிதா மீது மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்டிருந்த 7149 மனுக்களில் 4531 மனுக்கள் ஏற்கப்பட்டன. 2618 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை பெறப்பட்டன. மொத்தம் 7149 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதில் ஆண்கள் சார்பில் 6351 மனுக்களும், பெண்கள் சார்பில் 794 மனுக்களும், மூன்றாம் பாலினத்தவர் சார்பில் 4 மனுக்களும் அளிக்கப்பட்டிருந்தன. தமிழக அரசு தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 122 பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் நேற்று வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றது. தாக்கல் செய்யப்பட்ட 7149 மனுக்களில் 4531 மனுக்கள் ஏற்கப்பட்டன. 2618 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. வேட்பு மனுக்களில் கையெழுத்து இல்லாமை, பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யாமல் இருப்பது, முன்மொழிபவர்கள் இல்லாத நிலை போன்ற காரணங்களால் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் துறையினர் தெரிவித்தனர். மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள். 3 மணி வரை மனுக்களை திரும்பப் பெறலாம். இதன் பின்னர் நாளையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். இறுதி வேட்பாளர் பட்டியல் தயாரானவுடன் வேட்பாளரின் பெயர், அவர் சார்ந்துள்ள கட்சி ஆகியவற்றின் விவரங்கள் வாக்காளர்களின் செல்லிடப்பேசிக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான முதல்கட்ட தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 6,60,000 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். கடந்த மாதம் 28ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் நாடு முழுவதும் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு 2 கட்டங்களாக, அதாவது மே 1ஆம் தேதி முதல் கட்ட தேர்வும் அடுத்த கட்டமாக ஜூலை 24ஆம் தேதியும் நடத்த உத்தரவிட்டது. தேர்வு முடிவுகளை ஆகஸ்ட் 17ஆம் தேதி வெளியிட வேண்டும் என்றும், செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை முடிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் தேசிய நுழைவுத் தேர்வு உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரி தமிழக அரசு உள்பட சில மாநிலங்கள் மனு தாக்கல் செய்திருந்தன. மேலும் மே 1ஆம் தேதி நடத்த உத்தரவிட்டிருந்த முதல்கட்ட நுழைவுத் தேர்வை ஒத்திவைக்கும்படி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்தது. இதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற அமர்வு திட்டமிட்டபடி நுழைவுத் தேர்வு நடைபெற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து இன்று நாடு முழுவதும் முதல்கட்ட தேசிய மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு நடைபெறுகிறது. 6,60,000 மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். இத்துடன் மத்திய அரசு தொடர்ந்த மனு மீதான விசாரணை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. அதிமுகவும் திமுகவும் விஷச்செடிகள் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் சிவகாசியில் பட்டாசு விபத்தில் பாதிக்கப்படுவோரை காப்பாற்ற நல்ல மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்துக்கு தங்கள் கூட்டணிக்கு வாக்களிப்பதன் மூலம் தொண்டர்கள் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்க அதிமுக திமுகவும் 2 கட்சியும் செடிகள், அதை நசிக்கப்பட வேண்டிய செடிகள். 50 வருஷமாக நீங்க என்ன சோத்த கண்டீங்க? சிவகாசி விட்ட இங்க மதுரை போகணும், எடுத்துட்டு போகணும். அதனால விஜயகாந்த் வந்தால் நிச்சயமா வருவேன் என்று சொல்லிக்கொண்டு சுத்தமான ஒரு ஹாஸ்பிட்டல் நிச்சயமாக நிறுவப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக மக்களை விட்டு விலகியிருந்த முதல்வர் ஜெயலலிதா தற்பொழுது தேர்தலுக்காக மக்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மு.க. ஸ்டாலின் பெருந்துறையில் திமுக வேட்பாளர் சாமியை ஆதரித்து பேசினார். அப்போது திமுகவின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோவை போல பிரபலமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சட்டமன்ற 2006 தேர்தல் அறிக்கை வெளியிட்ட போது
சட்டமன்ற தேர்தல் கதாநாயகன் சொன்னாங்க அப்போ தேர்தல் அறிக்கையை. இப்போ இந்த தேர்தல் அறிக்கை வெறும் ஹீரோ இல்ல, சூப்பர் ஹீரோ. இந்தியாவின் கிழக்கு, மேற்கு, வடக்கு பகுதியில் மாற்றம் வந்ததைப் போல தெற்கு பகுதியிலும் அரசியல் மாற்றம் வர வேண்டும் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். கரூரில் உள்ள 4 பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வெங்கையா நாயுடு பேசினார். அப்பொழுது மத்திய அரசு வழங்கும் நிதியை சரியான முறையில் பயன்படுத்தும் வகையில் தமிழகத்தில் ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். The change has come in the west, the change has come in the north, the change is coming in the east, and change has to come from south also. And 12 cities in Tamil Nadu are named as smart cities. You will get the highest number of smart cities in Tamil Nadu. We want a government which will spend money properly which comes from Delhi. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு திறமையான ஊழலற்ற நிர்வாகமே தேவை என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் அறிமுக பொதுக்கூட்டம் அண்ணா திடலில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், புதுச்சேரியை தகவல் தொழில்நுட்ப மையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். We will work in an honest manner. There is corruption everywhere. Puducherry needs good governance with honesty, and I want to assure BJP will give that. You vote to us. We will make Pondicherry a big hub of IT education, development and reservation for local students. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.06 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு 2.94 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்தது. பன்னாட்டு சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் விலை மாதந்தோறும் 2 முறை மாற்றி அமைக்கப்படுகிறது. இதனையடுத்து பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.06 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு ₹2.94 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளதாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்தது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வு வாகன உரிமையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு. ஆனால் இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சது கணக்கெடுத்து பெட்ரோல் விலையை குறைக்கிறது இல்லை. 50 பைசா ₹1 குறைக்கிறது, ஆனால் ஏற்றுறது மட்டும் ₹2, ₹3 ஏற்றுறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிலை ஏற்பட்டதுன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் காய்கறிலேருந்து எல்லா விலைவாசி ஏறிச்சுன்னா எங்களை மாதிரி சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு பொருளாதாரம் பாதிப்பு பெருசாக ஏற்படும். திடீர்னு ஏற்றுறாங்க, ₹3 ஏற்றுறாங்க. இறக்கையில் பார்த்தீங்கன்னா 10 பைசா 20 பைசா இறக்குறாங்க. இதில் நாங்கள் ரேட்டு திடீர்னு கஸ்டமர்கிட்ட ஏற்றி வாங்க முடியாது. இறக்குறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 பைசா தான் இறக்குறாங்க. அப்போ கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் ரேட் இறங்கிருச்சப்பா, ரேட்டு கம்மி பண்ண முடியல. ஆனால் 10 பைசா தான் 20 பைசா தான் இறக்குறாங்க. இதனால் எங்களுக்கு கொஞ்சம் தொழிலும் கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யுது. அதிமுகவும் திமுகவும் குற்றம் சாட்டிக் கொள்வதிலேயே கவனமாக இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கடந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தொழில்துறை மற்றும் கல்வியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக காந்திபுரத்தில் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் லோக் ஆயுக்தா கொண்டுவர பாஜக போராடும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். முதல்ல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் லோகாயுக்தா தமிழ்நாட்டில் எவ்வளவு தேவை, அதன் முக்கியத்துவம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு டிமாண்ட் பண்ணணும். அதனாலதான் நான் சொல்றது, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை சட்டசபைக்கு அனுப்புங்க. தமிழ்நாட்டில் லோகாயுக்தா வராம போகாது. நாங்க டிமாண்ட் பண்ணுவோம், வரவழைப்போம். அதிமுகவினரும் திமுகவினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்கிறார்களே தவிர மக்களை மறந்துவிட்டார்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயற்குழு உறுப்பினரான மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற நல்லக்கண்ணு, பொறுப்பில் இருக்கும் பொழுது அடுத்த தேர்தலுக்கு பணம் சேர்க்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். நல்லவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், நாணயமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்,
மக்களின் மீது அக்கறை கொண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது முதலில் பார்க்க வேண்டும். இவங்களும் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. அவன் இந்த 2 பேர் தான் ஏதோ அவங்க சொத்து பிரிவினைக்கு சண்டை ஓட்ட மாதிரி, சொந்த உறவுக்காரங்களில் சண்டை ஓட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களை மறந்துடவே செய்தாண்டாங்க. 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுகவும் திமுகவும் டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டார்கள் என்று தேமுதிக மகளிர் அணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டப்பேரவை தொகுதியில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். இன்னும் 50 வருஷம் இல்ல 100 வருஷம் ஆனாலும் திமுக அதிமுக 2 கட்சிக்குமே தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை மூடவே மாட்டாங்க. முக்கால்வாசி காசு இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ்ல தான் கடத்திக்கிட்டு இருக்காங்க. இதான் உண்மைன்னு சொல்றேன். தமிழ்நாடுல நாம ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது மக்களாகிய உங்களுடைய கடமை. உக்கடம் குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்தாவிட்டால் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். உக்கடம் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள பெரிய குளத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து வரும் கழிவுநீர் கலப்பதால் நீர் மாசுபடுவது மட்டுமல்லாமல் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி கெம்பட்டி காலனியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் புறவழிச்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதி அளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. சாயப்பட்டிலிருந்து கழிவு நீர்கள் எல்லாம் இங்கே தான் விடுறாங்க. அதனால இங்கே கொசு தொல்லைங்க ஜாஸ்தி. அவங்களும் இங்கே எதுவும் நடவடிக்கை எதுவும் எடுக்கிறது இல்லை. நாங்கள் இந்த ரிப்போர்ட் இல்லை, எத்தனையோ ரிப்போர்ட் நாங்கள் சொல்லியாச்சு. இந்த கரண்ட் இல்லைங்கிறது எல்லாம் சொல்லியாச்சு. நாங்கள் தேர்தலுக்கு நாங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம். எல்லாம் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். இளைஞர்கள் கல்வி சார்ந்த அறிவுகளை வளர்த்துக் கொண்டால் மட்டுமே வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ளலாம் என்று நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள SRM கல்விக் குழுமத்தின் அங்கமான SRM அறிவியல் கல்லூரியின் 20வது ஆண்டு பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள TP கணேசன் அரங்கத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் K. சுப்புராம் முன்னிலையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கலந்து கொண்டு 413 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். மேலும் பல்கலையில் பயின்று சென்னை பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் பெற்ற காட்சி தகவல் இயல் துறை முதுகலை மாணவி சுஷ்மா தாமஸுக்கும் பதக்கம் வழங்கி பாராட்டி பேசிய நீதிபதி மகாதேவன் மாணவர்கள் கல்வி சார்ந்த அறிவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கற்றுத்தரப்பட்ட பாடங்கள், கற்றுத்தெளிந்த பாடங்கள் மட்டுமே போதுமானவை அல்ல. கிடைத்த பட்டங்களை மட்டுமே வைத்து வாழ்வாதாரங்களை அமைத்துக் கொள்ள முடியாது. கல்விசார் இன்ன பிற விஷயங்களை கல்வி கற்றவர்கள் தெரிய வேண்டும், கற்று உணர வேண்டும். அதை ஒட்டி தங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கோல்டு மெடல் கிடைச்சிச்சு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிந்து. டீச்சர்ஸ் அண்ட் were very supportive and அவங்கனால I was able to do my level best in this career. மே தின விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்துள்ள பயணிகளால் சுற்றுலா தலங்கள் வெள்ளம் போல் காட்சியளிக்கின்றன. பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில், மகாலட்சுமி கோவில், மன்னவனூர் ஏரி மற்றும் பேரிஜம் ஏரி, பைன் ஃபாரஸ்ட், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டும் அங்கே உள்ள தட்பவெப்ப நிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவித்தும் மகிழ்ச்சி வருகின்றனர். தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிகமான அளவில் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் வந்துள்ளதால் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையின் தற்போதைய தேர்தலில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா, பாமக என பலமுனை போட்டி நிலவுகிறது. இப்படி இருக்க விஐபி தொகுதியின் நிலை என்ன? இன்றைய வேந்தர் செய்திகளின் விஐபி தொகுதி சுற்றில் அதிமுக முன்னாள் தலைமை நிலைய செயலரும் முன்னாள் அமைச்சரும் செங்கோட்டையன் போட்டியிடும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி பற்றி பார்க்கலாம்.
கோபி என்று அழைக்கப்படும் கோபிசெட்டிப்பாளையம் புவியியல் ரீதியாக கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 213 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் விவசாயம்தான் முதன்மை தொழிலாக உள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் மொத்தம் 2,11,198 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,16,087 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,23,105 பேரும் உள்ளனர். இது தவிர 3ஆம் பாலினத்தவர் 6 பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 1952 முதல் 2011 வரை நடைபெற்ற தேர்தலில் ஒரு முறை சுதந்திரா கட்சியும், 3 முறை காங்கிரசும், 2 முறை திமுகவும், 8 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது. 2011 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட KA செங்கோட்டையன் 94,872 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட கொங்கு நாடு முன்னேற்றக் கழக வேட்பாளர் MS யுவராஜ் 52,960 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 41,912 வாக்குகள் வித்தியாசத்தில் KA செங்கோட்டையன் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் பல ஆண்டுகளாக நிலவி வரும் பிரச்சனைகளை பார்க்கலாம். தொகுதியின் முக்கிய நீர்வழித்தடமான கீரிப்பள்ளம் ஓடை பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மழைக்காலங்களில் வெள்ள நீர் வண்டிப்பேட்டை, பாரியூர் பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்துவிடும் அவலம் தொடர்கிறது. உற்பத்தி செய்த விளைபொருட்களை பாதுகாப்பாக வைக்க குளிர்பதன கிடங்கு வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அதனை இன்னும் செயல்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருக்கிறது. கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சிக்கு சொந்தமான 2019 வணிக வளாக கடைகள் பல ஆண்டுகளாக பொது ஏலத்தில் விடப்படாமல் அரசியல்வாதிகள் கையில் இருப்பதால் நகராட்சிக்கு வருவாய் இழப்பு. கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்பதுடன் அடிப்படை வசதிகள் என்பது அறவே இல்லை. கோபிசெட்டிப்பாளையம் தொகுதி பிரச்சனைகளுக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். போடி தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் KA செங்கோட்டையன் களமிறங்குகிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் SP சரவணன் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக இருந்தவர். டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தினமும் குடிநீர் என்கின்ற திட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது 6 நாட்களுக்கு ஒரு முறைதான் கோபி நகரத்தில் குடிநீர் வந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே போர்க்கால நடவடிக்கையிலே அந்த திட்டம் நிறைவேற்றப்படும். மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். நிச்சயமாக இந்த தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி வெற்றி பெறும். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக முனுசாமி நிறுத்தப்பட்டுள்ளார். கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு பகுதி இது ஒரு வறண்ட பிரதேசமாக இருக்கிறது. அந்த பகுதியினுடைய மக்களுடைய நீண்ட எதிர்பார்ப்பு அவனாசி அத்தியடவு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த ஆண்ட கட்சிக்காரர்களும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்து அந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் வெற்றி பெற்று வந்தால் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முழுமூச்சாக பாடுபடுவேன். அதை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என்று கேட்டுக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பில் கொங்கு ஜனநாயக கட்சி வேட்பாளராக கணபதி களத்தில் உள்ளார். கோபி தொகுதியில் நீண்ட காலமாக பார்த்தோம்னா நம்ம தடப்பள்ளி அரக்கன்கோட்டை வாய்க்காலில் கழிவுநீர் கிடக்கிறது ரொம்ப விவசாயத்துக்கு ரொம்ப பாதிக்குதுன்ற ஒரு கோரிக்கை ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதுபோக குடிநீர் திட்டம், குடிநீர் ரொம்ப பற்றாக்குறை அதிகமாக இருக்குதுங்க. நீர் ஆதாரத்தை பெருக்கணும், அதுக்கு முழு முயற்சி எடுப்போம். பவானி சாகர் அணையில் 2-3 தடுப்பணை கட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரை ஆண்ட அரசுகள் அதை எதுவுமே செயல்படுத்தலை. எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அதையெல்லாம் நிறைவேற்றுவோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் சிவராஜ் போட்டியிடுகிறார். கோபியில் மெயின் பிரச்சனை குப்பை கிடங்கு, அதை அகற்றுவோம். விவசாயம் நிறைந்த பகுதியாக இருந்தாலும் தொழிற்சாலைகள் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளாக இது யாருமே புதுசாக எந்த தொழிற்சாலையும் கொண்டு வரல. அதே போல் விவசாயிகளுக்கு கரும்பு பிரச்சனை, அதே மாதிரி வாழை பிரச்சனை, எந்த இதுவுமே இதுவரைக்கும் ஒரு விலை நிர்ணயம் இல்லை. அதனால் இது விவசாய சார்ந்த சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு பயனளிக்கிற அளவுக்கு இங்கே அத்தனையும் மேம்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் கௌரிசன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். ஏழை மாணவர்களுக்கு அரசு கல்லூரி இல்லை கோபியை பொறுத்தவரைக்கும். அதை ஏற்படுத்த செய்யப்படும். மற்றும் புறநகர பேருந்து நிலையம் அமைக்கப்படும். மற்றும் கலிங்கம் பகுதியில் உள்ள LBP கசிவுநீர் தடுப்பணை சுத்தம் செய்யவில்லை. அது சுத்தம் செய்து அது விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் செய்யப்படும். போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறவர்கள் மக்கள். தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம்.
IPL 27வது லீக் போட்டி பெங்களூரு அணியை வீழ்த்தியது ஹைதராபாத். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பெல்ஜியத்தில் நடைபெற்ற மேனாள் கொண்டாட்ட ஊர்வலத்தில் வெடித்த திடீர் வன்முறையினால் பெரும் பதற்றம் நிலவியது. உழைப்பாளர்களின் திருநாள் என்று புகழப்படும் மேனாள் உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பெல்ஜியம் நாட்டின் ஹாம்பர்கில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மேனாள் பேரணி நடைபெற்றது. அமைதியாக சென்று கொண்டிருந்த ஊர்வலத்தில் திடீரென வன்முறை வெடித்தது. இதனையடுத்து காவல்துறையினர் மீது ஊர்வலத்தில் சென்றவர்கள் கற்களை வீசி தாக்கினர். இதனால் அந்த இடம் போர்க்களம் போல காட்சியளித்தது. வன்முறையில் ஈடுபட்டவர்களில் சிலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அங்கு பதற்றம் நிலவியதை அடுத்து ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியின் 27வது லீக் ஆட்டத்தில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி திடலில் டேவிட் வார்னர் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மற்றும் விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மோதிய ஆட்டம் மழை காரணமாக தாமதமாக தொடங்கியது. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதனையடுத்து களமிறங்கிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 194 ரன்கள் குவித்தது. பின்னர் ஆடிய பெங்களூரு அணியில் லோகேஷ் ராகுல், டிவில்லியர்ஸ் தவிர்த்து மற்ற வீரர்கள் குறைந்த ரன்களில் வெளியேறியதால் அந்த அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 179 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனையடுத்து 15 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. 92 ரன்கள் எடுத்த ஹைதராபாத் அணியின் கேப்டன் டேவிட் வார்னர் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேட்புமனு பரிசீலனையில் 4531 மனுக்கள் ஏற்பு. நாளை இறுதி வேட்பாளர் பட்டியல். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இன்று முதல் கட்ட மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு. நாளை மறுநாள் மத்திய அரசு மனு மீது விசாரணை. அதிமுகவும் திமுகவும் விஷச்செடிகள். விஜயகாந்த் விமர்சனம். தேர்தலுக்காகத்தான் மக்களை சந்திக்க வருகிறார். ஜெயலலிதா மீது மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.